மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. அதாமல் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மலைப்பாதை சென்டருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே இந்த ஒரு சமீபத்தில் ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுற பார்த்தீங்கன்னா ஒரு 2021 நவம்பர் 13 ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதாவது ரயில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகல, தடம் புரண்டுச்சு. அதாவது மழை ரொம்ப வந்து மழை காரணமாக அந்த சைடில் இருக்கிற மலையெல்லாம் கல்லுகள்லாம் சரிஞ்சு வந்து மிகப்பெரிய ஒரு இதாகிடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிர் சேதம் எதுவும் வந்து பெருசாக வந்து இதாக கிடையாது. ஆனால் இப்படி ஒன்று ரயிலை நிப்பாட்டி வந்துன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 4 மணி நேரம் வந்து ரயில் போக்குவரத்து கிடையாது. இப்போ அதுக்காக தான் நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அந்த மலைப்பாதையில் வந்து எங்கே நேரத்தில் ரயில் வந்து ஆக்சிடெண்ட் இதாகிடுச்சு, தடம் புரண்டுச்சு, அந்த காட்சி நம்ம பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஒரு இக்கடான அந்த மலைப்பாதையெல்லாம் சந்திக்க போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வியூ பாயிண்ட் என்னென்னா இந்த மலை குன்றுகள் தான் நம்ம சுற்றிலுமே இருக்குது. இந்த மலைக்கு சென்ட்ரலில் தான் இந்த ஒரு ரயில்வே போயிட்டுருக்கு. அந்த ரயில் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும் போது வேலைலாம் இருக்கும். அதாவது இப்போ கொஞ்சம் பசுமையாக இல்லை, ஏன்னா மழை இல்லை. ஆனால் மழை சீசன் அப்போ நம்ம வந்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படி பச்சை பசேன்னு இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கல் மல்லாம் மேலே இருக்குல்லைங்க அது மக்களே, அந்த கல் மல்லாம் போய் நிச்சு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வியூ பாயிண்ட். அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் அப்படியே அழகாக சின்னதாக ஒரு கிராமம். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும். இயற்கையோட அற்புதமே தனிடா அப்படின்ற மாதிரி அந்த வேலைலாம் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடை, அதாவது ரொம்ப மழை காலம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கும். வேலைலாம் இருக்கும், பார்க்கும்போது செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சரியாக கரெக்டாக ஒரு 2 மணி அளவு நம்ம இந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கோம். அதாவது அந்த ஏரியா பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, வெயில் அதிகமாக ஜாஸ்தியாக இல்லை. அதாவது நேற்று நல்லா சரியான மழை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சுது. அந்த மழையினால தான் கொஞ்சம் பூமி குளிர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகி அப்படியே அட்டகாசமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று இதுக்கு முன்னெல்லாம் காற்று அடிக்குமா பார்த்திங்கன்னா காற்று அடிக்காது. ஏன்னா அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, ஈட்டு தான், அந்த அனல் ஈட்டு தான் அப்படியே பறக்கும், சுவாசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்குலாம் அனுபவிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் மழை நம்ம கரெக்டாக அந்த தண்ணீரும் பயன்படுத்துறதும் பாதுகாக்கிறதும் கிடையாது. மெயின் இன்னும் ரீசன் அப்படின்னா மரங்கள் ரோடு போகிற பேரில், அதாவது வசதியை உருவாக்குன்ற பேரில் ரோட்டு வரங்கிற மரத்தை பூரா அழிச்சிட்டு சுடுகாட்டம் ஆகிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கடவுள் இயற்கை கொடுக்குதா அப்படின்னு நினச்சி பார்த்தா கண்டிப்பாக அதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களே, இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன குறி சத்தம் கேட்குறதுக்கும் அந்த மயிலெலாம் நல்லா கத்துறதும் அவ்வளோ காதுக்கு இனிமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கொஞ்ச நேரங்க வந்து தனிமையாக உட்காந்துட்டு போனாங்கன்னா மனசுக்கு அவ்வளோ நிம்மதியே கிடைக்கும். நம்ம என்ன தான் கோடி ரூபா சொத்து தூக்கிட்டு போயிட்டு வச்சுட்டு சம்பாதிச்சுட்டு பிஸ்னஸ் ரன் அப்படி சொல்கிறது, ரன்னிங்கே அப்படி ஓடிட்டே இருப்போம். நம்ம எதுக்கு தான் சேர்த்தி வைக்கிறோமோன்னு தெரியாமல் சேர்த்தி வச்சுட்டு நம்ம சொல்கிறது நாளைக்கு ஃப்யூச்சருக்காக அவங்களுக்காக நம்ம சேர்த்தி வைக்கணும் அப்படின்ட்டு நம்மளையே நம்ம ஒரு இதை அழிச்சிட்டு ஓடிட்டு இருப்போம். அந்த மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு விஷயமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா மறைஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம அதுக்காக நம்ம இயற்கைனா என்ன, இன்றைக்கி ஒரு பையன் ஒருத்தர் வீடியோ போட்டானா இயற்கை பற்றி இதை சொல்லிட்டான், உனக்கு என்ன தெரிஞ்சு சொல்லிட்டான், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா முழுக்க அந்த மாதிரி ஒரு இயற்கையோட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கலையா, ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி காட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது ஓரம் இந்த குறி சத்தத்தை கேட்டு பாருங்கள். 1 டைம் கேட்டு பாருங்கள். லைஃப்பில் என்றைக்கும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வருவீங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது லைஃப்பில் நம்ம அதாவது சொல்கிறது ஓடி முடிச்ச காலத்தில் உட்காந்துட்ருப்போம், உட்காந்து ஏதோ நோண்டிகிட்ருப்போம். அப்போ நீ சேர்த்தி வச்சது நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு ரிவிஷன் பண்ணி பார்த்தா அப்படி மைண்ட் செட்டில் ஓடி பார்த்தா வச்சுக்கோ, வாழ்க்கையில் போகிற நீ ஓடதை தான் நினச்சி பார்க்க இல்லையா, அது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸும் கிடைக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் பண்ண போக கிடையாது. இந்த மாதிரி ஒரு இயற்கையை நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு உயிரினங்களுக்கு, நிறையா மக்களுக்கும் பீப்புளுக்கும் நல்லா உதவி பண்ணோம். அதை இந்த மாதிரி சரி இந்த மாதிரி ஒரு அழகாக ரசித்தோம் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்போ யோசிச்சு போகிறதுக்கு செம்மையாக இருக்கும், வேலைலாம் இருக்கும். நம்ம பெருசாக வந்து காசு பணம் வந்து தூக்கிட்டு போகிறது கிடையாது, எதுவுமே தூக்கிட்டு போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அழகாக ரசிங்க.
நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இயற்கையை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்தாங்களோ, எந்த அளவுக்கு வளர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு இந்த மரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இருக்கிற அந்த உயிரினங்களும் சரி, இந்த விலங்குகளும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி மக்களே, நான் ஏதோ பேசி வந்துட்டேன். இந்த ஆக்சிடெண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே முன்னாடியே சொல்லியாச்சு. ஆனால் மிகப்பெரிய ஒரு மலை குன்றுன்னு சொல்லலாம். இந்த குன்றுக்கு இடையில் அதாவது ரயில் போகிற அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுற போதும் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த நிறைய பேர் மக்களுக்கு வந்து இப்படி ஒரு ரயில் போயிட்டு இருக்கா இந்த வழியை அப்படிங்கிறது தெரியாது. இந்த வழியை நிறைய பேர் வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு ஆனால் பட் புரியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரயில் வந்து இங்கே இந்த பாதை போகிறதுக்கு முன்னாடி, அதாவது தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த மலை குன்றுகள்லாம் எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த புக்லைன், ஜேசிபி நிறையா இயந்திரங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த மலையை புழக்கிறதுக்கெல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள், அதாவது ஒரு சாதாரண மக்கள், அந்த மக்கள் தான் இந்த மலையை எப்படி உடைச்சிருப்பாங்க அந்த காலத்தெல்லாம். ஆனால் நினச்சி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போகிற வழியில் பாருங்கள், மங்கி பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ரயில்வே ட்ராக் எப்படி சொல்கிறது கிராஸ் பண்ணது பாருங்கள், பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து எக்கச்சக்கமாக இங்கே இருக்குது. ஒன்று ரெண்டு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஒரு 20,000த்துக்கு மேலே உயிரினங்கள் இருக்குது. ஆனால் பட்டு இங்கே ஒரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாதை, இங்கே இந்த மலையை கடக்கிறதுக்கு எதுனா ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ரயில்வே வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா எப்போ வந்து ரயில் வரும்னு தெரியாது. ஆனால் பட் இங்கே கொஞ்சம் ரயில் இந்த மலைப்பாதையை கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ போனால் எனக்கு கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது. உங்களுடைய கருத்து என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பட்டு நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இதுவும் ஒரு உயிரினம் தானே. ஏன்னா நம்ம உயிரினம் மாதிரி சொல்கிறது, மரத்தை வளர்ப்போம் மழைநீர் பெறுவோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சில விலங்குகளை காப்போம் அப்படிங்கிறத வந்து வனவிலங்குகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறத விட, எழுதி போகிறத விட நாம் இந்த விதிமுறைகளை வந்து பின்பற்றினாவே நமக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம எழுதி தான் போகிறோம், நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து எழுதி தான் போகிறோம். அதுக்கான இதை நாம் வந்து கரெக்டாக பயன்படுத்துறது கிடையாது. அந்த ரூல்ஸ் வந்து பயன்படுத்துறது கிடையாது. இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு நமக்கு. அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் என்னன்னு நீங்கள் கேட்கலாம் கமெண்டில். ஆனால் பட் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் லாஸ்ட்டில் எண்டில் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீடியோ வந்து நிறையா நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. நான் என்ன வேணால் சொல்ல வரேன்னு தெரியல உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்கு அந்த கிட்டத்தட்ட பண்ணி இந்த பிரிட்ஜுக்கு அந்தாட்ட தான் அந்த ரயில் வந்து தடம் போன காட்சி நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இது மாதிரி நீங்களாம் போய் நடந்து போயிட்டீங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் வேலைலாம் இருக்குங்க பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு ஆழம் பாருங்கள். கீழே விழுந்தா எலும்பு சிக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஓடன்னு சொல்லலாம். அது இல்லைங்களா, அழகான இதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய பசுமையாக இருந்தது, பார்க்குறதுக்கு வேலைலாம் இருந்தது. அதே பார்த்தீங்கன்னா 2 காலேஜ் பசங்க பாருங்கள். அதாவது அந்த பக்கம் ஏதாவது மேலே ஏறி வந்தாங்கன்னு தெரியலன்னா ரயில்வே ட்ராக்கில் நடந்துட்டு ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொல்கிறது அந்த இடத்த நம்ம நெருங்கிட்டோம். அங்கே பாருங்கள், அங்கே மேலே வந்து கோட், அதாவது ஆடு மேய்து இல்லைங்களா, அந்த குன்று தான், அதாவது பெரிய மலை தான். அந்த டர்னிங் தான் நம்ம அந்த ரயில் வந்து தடம் பண்ணது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறது, இதுக்கு முன்னாடி அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா சேனல் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்கே நடந்த சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் சொல்லலாம். அந்த இடத்த நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அதாவது அந்த இதில் பார்க்குறத விட இந்த மாதிரி நம்ம லைவில் வந்து நேரில் பார்க்குறது தான், எப்படி அந்த பாதை எப்படி இருந்தது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மலை குன்றுகளும் எப்படி இருந்திருக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆபத்தான பாதைனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர். அதாவது இந்த வளைவு பாருங்கள், அந்த வளைவு என்னென்னா அந்த பாதை சொல்கிறது முன்னாடி வர ரயில் கூட தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரான ரோடுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த
நிறைய 2-3 வீடியோ நான் எடுத்து அதை அப்லோட் பண்ணி போட்டிருப்பேன். அதாவது இதில் நம்ம ரயில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. அதில் என்ன பெருசாக வந்து ரயில் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம நிறையா அந்த மலைகள்லாம் நிறைய காமிச்சிருப்பேன். எப்படின்னா இவ்வளோ இந்த பாறையா இவ்வளோ என்ன சொல்கிறது, இந்த மலை சந்துக்குள்ளே இப்படியே ரயில் போதா, அதை எப்படி சொல்கிறது, நானும் ஒரு மெய் மறந்து பார்த்தேன். அதாவது அப்படியே அந்த மலை ஒட்டியே போவோம் மக்களே. அதாவது அந்த ரயில் அப்படியே இடிச்சிரு உரசர் போகிற மாதிரியே போவோம். அந்த அளவுக்கு ஒரு காட்சிகள்லாம் நான் பார்த்தேன். இதுக்கு இப்போ அந்த ரயில் விபத்து நடந்ததுக்கப்புறம் தான் இங்கே பாருங்கள் அந்த தண்ணி மேலேருந்து வரத்துக்கும் சரி எல்லாமே அந்த பாதையை இப்போ போட்டிருக்காங்க. நம்ம மேலே ஏறி பார்ப்போம் கண்டிப்பாக. ஏன்னா நாம் வந்ததை விட்டு நம்ம அடுத்து போகக்கூடாது, இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போகணும் கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 6 மந்த்தாக இல்லை, கிட்டத்தட்ட 1 இயர் அங்கே வந்து இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. அதாவது இந்த வலையெல்லாம் நெட்டெலாம் அடிச்சு விட்ருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த கல் வந்து ரொம்ப மழை பெஞ்சாலையும் சரிஞ்சு கீழே வராமல் இருக்கிறதுக்காக இந்த நெட்டெலாம் அடிச்சு விட்ருக்காங்க. ஆனால் பட்டு எவ்வளோ தான் நம்ம பாதுகாத்தாலையும் இந்த மாதிரி பாதுகாத்தாலையும் கண்டிப்பாக சில விபத்துக்கள் நடக்க தான் செய்யும். அதாவது இயற்கை கிட்ட நம்ம என்றைக்கும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. இங்கே பாருங்கள், இதுதாங்க இந்த மலைப்பாதை. அதாவது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு ரயில் தடம் போன காட்சிக்கு இதுக்கு தான் ஒரு ஆபத்தான சொல்லலாம். பார்க்கும்போது பயமாக இருக்குல்ல. அது இல்லாமல் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மேலே ஒரு அந்த பையன் குட்டி ஒருத்தன் நினச்சிருக்கான் இல்லைங்களா, அது பக்கத்தில் ஒரு இருக்குது. அதாவது சின்ன ஒரு ரூம் இருக்குது. நைட்டில் வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க. அதாவது மழை காலத்துலேயும் சரி இங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு லைட்லாம் கம்பம் இருக்குது. 24 hours நைட்டில் வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இங்கே மட்டுமே லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அதே மாதிரி மக்களும் வந்து பீப்புளும் வந்து இங்கே 2 பேரை வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க நைட்டில். அதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ரயில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ரோடுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் பாருங்கள் அங்கே டர்ன் பாயிண்ட் ஆனது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டர்ன் பாயிண்ட் சரியாகலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு யூ ஷேப்பில், அதாவது எந்த அளவுக்கு நம்ம யூ அப்படின்னு சொல்கிறது பெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னுமே பெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. கரெக்டாக இந்த முன்னாடி இருக்கிற டவர், இந்த டவருக்கு முன்னாடி தான் ரயில் வந்து அந்த மலைகள்லாம் சரிஞ்சு சென்டரில் வந்து அது நிற்குது. சென்டரில் வந்து நிற்குது. பின்னாடி பொட்டின்னு நினைக்கிறேன் இன்ஜின் கரெக்டாக இதானது. இங்கே மிகப்பெரிய ஒரு சொல்கிற விஷுவாச்சு. பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது பயமாக இருக்குது இல்லையா. இங்கே பாருங்க, இந்த மலையை பார்க்குறதுக்கு ஓ மை காட், பார்க்கறதுக்கே ஒரு டேஞ்சராக ரோடு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர டேஞ்சருங்க. இங்கே பாருங்க மக்களே, இந்த அதாவது பாருங்கள் இந்த பாதி தான் அப்படியே சரிஞ்சு இந்த கீழே பக்கம் அப்படியே இறங்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க அப்படியே அந்த பூரா அந்த கல் வெடிப்பு விட்டு இறங்கிருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ஃபுல்லாக இறங்கியிருக்குன்ட்டு. அதுக்கு பண்ணி தான் எல்லாம் நெட்லாம் அடித்து எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பர்ஸ் போட்டு அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருந்துச்சு, இது அடிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த ரோப் கயிறு வலையை தான். அதான் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பயங்கரமாக இருக்குது மக்களை பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக நினச்சோம்னா ரொம்ப டேஞ்சர் தான். அதாவது ரயில் வந்து வருமானம் கூட தெரியாது. மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு ரோடு தான் சொல்லலாம். எப்படி சொல்கிறதுனா, இந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு மலை குன்றுக்கு சென்டரில் இந்த மாதிரி ரயில் பாதை போகுதான்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு முறை வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு அப்படி. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த மலையெல்லாம் எப்படி 2ஆக பிளந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதாவது ஜேசிபி இந்த மாதிரி எந்திரங்களும் இல்லாத காலத்துலாம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மலை எப்படி 2ஆக குடஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாகுது. ஆனால் இந்த காலத்தில் அது செய்ய முடியுமா, அந்த வேலையை ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற ஃபுட்டு ஆர்கானிக் ஃபுட்டு வேறு, இந்த காலத்தில் ஃபுட்டு வேறு. அதாவது இன்னும் அந்த காலத்தில் வந்து 100க்கு 99% வந்து இயற்கையான உணவு, அதாவது கலப்படம் இல்லாத உணவை சாப்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து நிறையா மக்கள், அதாவது 100க்கு 100 மக்கள், 100க்கு 100% மக்கள் வந்து 90% வந்து பார்த்திங்கன்னா அதாவது மருந்து கலப்படம் உணவை தான்
மக்களை இன்றைக்கி எப்படி இந்த வேலையை இது முடிச்சாச்சு. அந்த பக்கம் நம்ம மேலே போயிட்டு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் வாங்க. அதாவது மேலே ஒரு பாதை போச்சு சொன்னோம் இல்லையா, அந்த பாதைக்கு போவோம். நாங்கள் எப்படியோ நம்ம ஒரு வழியாக அந்த பக்கம் இதில் ஏறியாச்சு. பாருங்க, இதுக்கு எது போட்டிருக்காங்கன்னா அந்த தண்ணி, அதாவது மேலே அந்த மலையில் வந்து தண்ணி வந்து பேஞ்சாலையும் இப்படி கீழே இறங்குற மாதிரி, அதாவது அந்த பக்கம் இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் பட் ஒரு டூ வீலர் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஆனால் இறங்கும் போது ரிஸ்க்கு, பிரேக்லாம் நீ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது பிரேக்கு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மரணம் தான். அப்படியே பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த மலைகளும் சரி, அழகான ஒரு வியூ பாயிண்ட் மக்களே, செம்மையாக இருக்குது. இதுவே ஏற முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப மூச்சு எடுக்குது பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள், இந்த வெள்ளாடுன்னு சொல்கிறது அந்த கருப்பாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் எப்படி மேலே ஏறுதுன்னு தெரியாது. ஆனால் பாவங்க, இந்த சொல்கிறது மழை காட்டில் மழை இல்லாமல் இவங்களுக்கும் சரியான சாப்பாடு கிடையாது. அதாவது ஏதோ சாப்பிட்ருக்கு பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆட்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணிலாம் கட்டியிருந்தாங்க. அந்த மணி சவுண்ட்லாம் கேட்டுருந்தது. அதுக்கு எதுக்காக அப்படி கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஆடுங்க வந்து தனித்தனியாக நிச்சுக்குங்க, அதாவது 2-3 நிச்சுக்குங்க. அப்போ வந்து மணி தேடிட்டு போவாங்க மக்கள் வந்து. இப்போ இந்த மணி தான் ஆடிச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ இது நம்ம ஆடுங்க ஏதாவது இருக்கிற மணி அடிக்கிற அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த ஆட்டில் வந்து மணி கட்டுவாங்க. மூச்சு எடுக்குது மக்களே, இது சொல்கிறது யாரை கூட முடியல, அந்தளவுக்கு மூச்சு எடுக்குது. ஓ அழகாக இருக்குது. நல்லா ஒரு வசதி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு டூரிஸ்ட் போகிற மாதிரி, ஏறி போகிற மாதிரி நல்லா ஒரு ஜம்முன்னு நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது எண்டு. அதை பார்த்திங்கன்னா இந்த தண்ணி, அதாவது இங்குள்ள தண்ணி மழை பெஞ்சாலும் சரி இல்லை இறங்கி போயிடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து மலைகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வா செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் இங்கே இருக்கிறது ஒன்று. இங்கே பாருங்கள், இந்த மலைக்கு சென்டரில் அழகான ஒரு சொல்கிறது ஒரு குட்டி கிராமம். பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது மக்களே. அதே பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து பார்த்திங்கன்னா அந்த மலை அந்த சொல்கிறது அந்த வலையெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இங்கே தான் மேலே நிச்சிட்ருக்கோம். அதாவது அந்த மலைக்கு மேலே ஏறி நிச்சிட்ருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா அந்த ரோப்பு எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த ரயில் பாதை. எவ்வளோ கீழே பாருங்கள், பள்ளத்தாக எவ்வளோ பள்ளம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் மக்களே, அந்த ரயில்வே ட்ராக் ஓரம் அழகாக பொன்முயில் இப்படி நடந்து போயிட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. அதுவும் வேலைலாம் இருக்குது. இந்த கிளைமேட்டும் பார்க்குறதுக்கும் சேஞ்சு செம்மையாக இருக்குது. அப்படி இந்த மலை மேலே நிற்கிறதுக்கு அந்த காற்று, ஜில்னஸ் காற்று வேறு லெவலு, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஈரப்பம் வாழ்ந்த காடு மாதிரியே எவ்வளோ பாருங்கள், செம்மையாக இருக்குது. அழகான ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாம். அதே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள், கீழே அந்த ரோடு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த காட்டிலே ஒரு ரோடு, அந்த மயில் கத்துற சவுண்டு அதே காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது. பா, இந்த ஊரில் இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டா நினச்ச கூட பார்க்கல, இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மக்களை எங்கே பாருங்க, நாம் அங்கே கீழேருந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறது, ரயில்வே ட்ராக்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது கல், அந்த கல் பாருங்கள், கரெக்டாக நம்ம கல் பக்கத்துக்கு வந்துட்டு பாருங்கள். சும்மா இங்கேருந்து அங்கே போனோம் அந்த கல்லுக்கு போயிடலாம். இன்னும் வேலைலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் போனால் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் இங்கே வந்து அந்த மயிலை பார்த்தேன் இல்லையா, அந்த அங்கேருந்து மேலே வந்து எங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கே ஒரு கூட்டமே இருக்குது மக்களே. இங்கே பாருங்க, வாவ், இங்கே பாருங்களேன். பா சத்தியமாக சொல்கிறேன், இந்த சின்ன வயசுலாம் நான் மயில் எங்கள் ஏரியாவில் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் பட்டு இங்கே வந்து பார்க்குறேன், அதாவது இந்த ஊரில் வந்து இந்த ஏரியாவில் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரயில்வே ட்ராக் ஓரம் பார்க்குறதுக்கும், அது இல்லாமல் இந்த மலை காட்சிகள் பார்க்குறதுக்கும், அதே பார்த்திங்கன்னா அந்த ரோடு ஓரத்தில் அந்த வண்டியெல்லாம் போகிறதும்
அந்த மலை சென்டரில் ஒரு ரோடு போகிறதும் செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தளவு தான் தெரியுது. கை நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ரோடு தெரியுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் தான். ஆனால் அந்த பாதியில் ரோடு போயிட்டுருக்குன்னா வேளாவெலாம் இருக்கும். த்ரில்லிங்கான ஒரு பாயிண்ட்டு, செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாருங்க. கண்டிப்பாங்க இந்த மாதிரி ஒரு இயற்கையெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஒன்று வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு முறையாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அனுபவிங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்து காலத்தில் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டமாக அப்படி சொல்கிறது கஷ்டமாக இருக்காது. அவ்வளோ ஹாப்பினஸ். நம்ம எது சொல்கிறது, சந்தோஷத்தில் என்னென்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் எனக்கே தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்குது. அப்படியே ஏசி காற்று மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா ஊரே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு சின்ன வில்லேஜு, அங்கங்கே ஒரு சின்ன ஒரு வீடு, மீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை தான். இங்கே பாருங்கள், அங்கங்கே ஒரு சின்ன ஒரு வீடு, மீதி பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே நம்ம சுற்றி ரவுண்டு பாருங்கள், பேக் ஃபுல்லாக மலை தான். எந்த அளவுக்கு பார்த்தீங்க பாருங்கள், எப்படி பாருங்கள் மலை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு மழை வாய்ப்பு கம்மி தான். அந்த அளவுக்கு காரணம் என்ன பார்த்துவாங்க, நமக்கு அவசியம் நம்ம வந்து மரத்தெல்லாம் அழிச்சிட்டு வரோம். அதாவது சரியான நம்ம பராமரிப்பு பார்த்துக்கிறதில்ல. அதனால தான் மெயின் ரீசன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது இதோடைய ரிவ்யூ எதாவது சொல்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடத்தெல்லாம் பற்றி கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.